என்னாச்சுமா? மாமா என்னாச்சு மாமா? என்னது இது தண்ணி? ஏங்கா என்னாச்சு? மம்மி எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்களா? நீ கொரட்ட விடுறியா? எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே அம்மிக்கல்ல தூக்கி உன் தலையில போட்டு உன்னை கொன்னறணும்னு நினைச்சேன். ஆனா இதுக்காக தான் சும்மா இருந்தேன். தினம் தினம் என் கையால சாப்பிடுறல, அதுல உப்பு காரெல்லாம் போட்டு தானே தரேன். தரேனா இல்லையா? கொஞ்சம் கூட ரோஷமே இல்லாம ஏன் என் மங்குனி மாதிரி நிக்கிற? ஆமா, அங்க அவளை நேரம் தூங்கிருப்பால, நிம்மதியா தூங்கிருப்பால. ஆனா நான் இங்க பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி இருக்கும்போது அவ மட்டும் எப்படி தூங்கலாம்? கூடாது, கூடவே கூடாது. அவ தூங்கவே கூடாது. யார பத்தி சொல்ற புஷ்பா? அவதான் உன் கூட குடும்பம் நடத்தி 3 பொண்ணுங்களை பெத்து போட்டிருக்கால அவ. அவ வீட்டை காலி பண்றேன்னு போயிட்டு கைய வீசிக்கிட்டு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் மீச வேற வெக்கமால? அதுக்கா டீல் குடுக்க போனா மாமா வாய மூடுறா. நாளைக்கு காலையில வேலை அவ அந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு எதுவும் தெரியாது. அது வரைக்கும் என் கண்ணுல பட்டுடாத. போ, கூட்டிட்டு போடாமனு போங்கறல. யோ நில்லையா, எங்க பம்பிக்கிட்டு போற? துணியெல்லாம் ஈரமாயிடுச்சுல்ல புஷ்பா, அதான் மாத்திட்டு தூங்க போகலாம். தூங்க போறியா? என் வாயில நல்லா வந்துரும். அவ வீட்டை விட்டு காலி பண்ணி போற வரைக்கும் நீ தூங்கவே கூடாது. இங்கேயே நிக்கிற. மீறி தூங்குன நான் மனுஷியா இருக்க மாட்டேன். புஷ்பா புஷ்பா புஷ்பா, சொல்றத கேளு புஷ்பா. கதவை தர புஷ்பா. புஷ்பா மா, என்னடா? ஷூவெல்லாம் பழசாயிடுச்சுமா, புதுசு வாங்கணும். இன்னும் கொஞ்ச நாள் அதையே போட்டுக்கமா, வாங்கி தரேன். எப்ப கேட்டாலும் இப்படியே சொல்லுங்க. போமா. அடுத்த மாசம் வாங்கி தரேன், சரியா? சரி. ஐ அண்ணா, அசோக் அண்ணா வந்திருக்காங்க. ஹாய்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. அண்ணா எப்படி இருக்க அசோக்? நல்லா இருக்கம்மா. யமுனா எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன்னு. நீங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு. கோர்ட்ல ஏகப்பட்ட கேசஸ்மா, அதான் வர முடியல. ஆமா, ஏதோ கலாட்டான்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நீ முதல்ல வந்து சாப்பிடு, கூட்டிட்டு வாங்க. அண்ணா எல்லாமே அப்புறமா பேசிக்கலாம். வாண்ணா உள்ள போலாம். வாண்ணா இப்படி உட்காரு. உட்காருங்கண்ணா. அக்கா இங்க கொடு, நான் பரிமாறிக்கிறேன். நீ உள்ள போய் வேற வேலை இருந்தா பாரு. அம்மா, நீ உள்ள போய் இருக்கிற வேலையெல்லாம் பாரு. அண்ணனுக்கு நான் பரிமாறிக்கிறேன். நம்ம வீட்டை காலி பண்ணணும்னு அந்த ஆள் நினைக்கிறான்ல, அவனை நான் காலி பண்றேன். சட்டப்படி இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆமாண்ணா, ஏன் நீ எப்பவுமே தனியா வர? அண்ணியும் கூட்டிட்டு வரலாம்ல. ஏய், நீ முதல்ல படிப்போ. ஏன்க்கா என்ன விரட்டிட்டே இருக்க? நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? உன்னை போன்னு சொன்னேன்ல.
சக்தி வீட்டுல அத்துமீறி நுழைஞ்சு அவ்வளோ கரெக்டா பண்ணிருக்காங்க. உடனே எனக்கு கால் பண்றது இல்ல, இவ்வளவு லேட்டா தான் சொல்லுவியா? இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, நம்ம கேஸ் போட்டே ஆகணும். அண்ணா, நான் உங்களை பத்தி என்ன சொன்னாலும் அம்மா ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்காக அவங்க செய்யறதை சகிச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அதுக்கு தானே நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ என்ன சொல்றியோ அதையே பண்றேன். சக்தி, இவ்வளவு நாள் சும்மா இருந்தது போதும். லீகலா பார்த்தா இது உங்களுக்கு சேர வேண்டிய இடம். நீ கேஸ் போடு சக்தி, அதை நடத்தி கொடுக்க தான் நான் இருக்கேன். வேற எதுக்கு யோசிக்கணும்? என்ன கொஞ்சம் போட்டுக்கப்பா. இல்லம்மா போதும். கொஞ்சம் இல்லம்மா, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அண்ணா, நீ சார் வீட்டு வழியாவா போற? ஆமாமா, உனக்கு சாரை பார்க்கணும்னா என் கூட வா, உன்னை டிராப் பண்ணிட்டே நான் போறேன். சரிண்ணா, நானும் வரேன். ம். அப்ப நான் கிளம்புறேம்மா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. அம்மா, நானும் சார் வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, நம்ம கேஸ் போட்டே ஆகணும். அதுக்கு தானே நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ என்ன சொல்றியோ அதையே பண்றேன். ஏதாவது சரியில்லையா? நான் வேணா போயிட்டு கசாயம் போட்டு தரவா? இந்த சக்தி வேற பிரச்சனை பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்கு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதையா ஆயிடக்கூடாது. இல்ல, இதை நான் தான் சரி பண்ணி ஆகணும். நான் அவர்கிட்ட போய் கெஞ்சி கேட்டா இந்த பிரச்சனை சரியாயிடும். ரங்கநாயகி ஒரு கொட்டேஷன் வாங்கினா ஒரே நாளில் முடிச்சிருவாங்கன்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஆனால் இந்த மீனாட்சி மெஸ்ஸை மட்டும் காலி பண்ண முடியலையே.
மீனாட்சி அக்கா இவங்க எதுக்கு இங்க வராங்க? அக்கா அக்கா இவ எதுக்குடா இங்க வந்தா? நம்ம வச்ச நெருப்பு நல்லா சுட்டுச்சு, அதான் வந்திருக்காக்கா. அக்கா அவகிட்ட நல்லா கெத்தா பேசுன. அத நீ எனக்கு சொல்லி வேற தரணுமா? வர சொல்லு. 15 வருஷ பகைய நான் எப்படி காமிக்கிறேன்னு மட்டும் பாரு. மட்டும் அந்த வீட்டு வாசலுக்கு போன ஏய் இது ஏன் மேல சத்தியம். வீட்டுக்குள்ள வராம திரும்பி போறாங்க. ஐயோ என்னடா சொல்ற? ஆமாக்கா, நீ வந்து பாருக்கா. கேட் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராமே போயிட்டா. அதான்டா எனக்கும் புரியல. ஆனா ஒண்ணு, அவ நல்லா பயந்துட்டான்னு மட்டும் தெரியுது. நாம இதையே ஊதி நல்லா பெருசாக்கி நம்ம காரியத்தை சாதிச்சிடலாம். சரிண்ணா, நான் வரேன். சக்தி, நீ வர வரைக்கும் வேணா நான் இங்க வெயிட் பண்ணவா? உனக்கு எதுக்கு சிரமம்? சார் கிட்ட பேசிட்டு நானே போய்க்கிறேன், நீ கிளம்பு. சரிம்மா, நான் வரேன். சார், சார். சுனந்தா, காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? வாமா சக்தி, எப்ப வந்த? இப்பதாம்மா வந்தேன். கொஞ்சம் இரு. இந்தாங்க காஃபி. ரொம்ப சூடா இருக்கு, பார்த்து குடிங்க. எல்லாம் தெரியும். ஏய் சக்தி, நீ ஏன் நிக்கிற? உட்காரு. நேத்து ஈவினிங் நீ வரேன்னு சொன்னியாமே. நேத்து ஃபுல்லா உங்க சாரு வாசலையே பார்த்துட்டு இருந்தாங்க. நீ வேற வரலையா? அதான் உன் மேல கோவம். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுனால என் மேலயும் கோவம். இப்ப வரைக்கும் கோவத்தை பாரு. ஏய், இதெல்லாம் என்னத்துக்கு அவகிட்ட சொல்லிட்டு இருக்க? சக்தி இப்ப என்ன முன்ன மாதிரியா? ஏய் சக்தி. சக்தி, என்ன கிளம்பிட்ட? சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேம்மா, அதுக்காக கோச்சிட்டு கிளம்பிடுவியா? என்னாச்சுமா? கஷ்டமோ நஷ்டமோ உங்களை விட்டா எனக்கு வேற யார் சார் இருக்கா? நேத்துல இருந்து உங்களை எப்படா பாப்போன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு சக்தி? என்ன பிரச்சனை? அவங்க எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க சார். நான் யார வேணா எதிர்த்து நிப்பேன் சார். ஆனா அம்மாவையே எப்படி சார் எதிர்த்து நிக்கிறது? அந்த வீட்டை பத்தி என்ன சொன்னாலும் அம்மா கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்கெல்லாம் பார்க்காதப்போ அழுதுகிட்டே இருக்காங்க. அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உங்க அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது. நீ இருக்கிற வரைக்கும் உங்க வீட்டுக்கு எந்த தொந்தரவும் வராது. நீ இருக்கிறது அந்த வீட்டுக்கு வேலி போட்ட மாதிரி. அப்பா இல்லாத வீட்டுக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்க நீ. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். உங்க அம்மாவுக்கு வந்த கஷ்டம் இனிமே யாருக்கும் வரக்கூடாது. வரவும் நீ விடக்கூடாது. ஒரு பிரச்சனை முடிஞ்ச பின்னாடி யோசிச்சு பார்த்தா அப்ப சின்னதா தெரியுது. ஆனா வரும்போது எந்த பிரச்சனையுமே சின்னதா வரதில்ல, பெருசா தான் வருது. என் புருஷன் விட்டுட்டு போனதுல இருந்து ஒவ்வொரு பிரச்சனையா வளர்ந்து வளர்ந்து இப்ப இந்த மலை அளவுக்கு பெருசா நிக்குது. இவ்வளவு வருஷம் நான் தனியா இருந்தேன். நானே ஜெயிக்க வேண்டியதா இருந்தது. ஜெயிச்சிட்டேன். ஆனா இப்போ என் பொண்ணுங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமே. அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? என்ன செய்யறது? நான் திரும்பவும் தனியா போராடணுமா, இல்ல அவங்க கிட்ட தோத்துட்டு ஊரை விட்டு போயிடுறதா? கடவுளே, ஒரு வழிய காமிக்க மாட்டேங்கிறியே. எல்லாம் போதும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. சொல்லுக்கா. இங்க இருக்க சக்தி. சார பாத்துட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கேன்க்கா. ஏன்க்கா, என்னாச்சு? சக்தி, அம்மாவை காணோம். சக்தி. என்ன? அம்மாவை காணுமா? ஆமா, வீட்ல எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்துட்டேன். அம்மா இங்க எங்கேயுமே இல்ல. அம்மா எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்காங்க சக்தி. அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல சக்தி. பயமா இருக்கு. அப்படி எங்கக்கா போனாங்க? எனக்கு தெரியல சக்தி. ஆனா ஒருவேளை அம்மா அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. நீ அசோக் அண்ணா கூட போனதுக்கு அப்புறம் அம்மா அத பத்தி யோசிச்சு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஆளை காணோம். அம்மா என்கிட்ட சொல்லாம எங்க போனாங்கன்னே தெரியலடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்கா நீ அழாத. இப்பவே நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். உன்னை அழாதன்னு சொல்றேன்ல. போன வை. இந்த மீனாட்சி அம்மாக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இப்ப பார்த்து நான் ஸ்கூட்டரை வேற எடுத்துட்டு வரலையே. ஐயோ, அப்படியா? இது ஒரு நிமிஷம் பிரதர், ஒரு நிமிஷம் பைக் கொடுத்தீங்கன்னா அப்படியே போயிட்டு வந்துடுவேன். எங்க போற? என்னடா சொல்ற? இல்ல, என் ஆளு பூ பறிச்சுட்டு இருக்கா தோட்டத்துல. வண்டி கொடுத்தா பாத்துட்டு வந்துடுவேன். ஓ, துரை நடந்துலாம் போக மாட்டீங்கல்ல? நடந்து போகலாம், ஆனா போனா பிரச்சனை பண்ணுவாங்க. உங்க பைக் எடுத்துட்டு போனா தப்பிச்சு வரதுக்கு ஈஸியா இருக்கும். அதான். பிரச்சனையா? யார் பண்ணுவா? அவங்க அப்பனா அண்ணனா? அவன் புருஷன். வண்டி மேல கை வச்ச சாவடிச்சு போட்டுருவேன். சாமி, நீதான் எனக்காக இங்க வண்டியை நிப்பாட்டி இருக்கேன்னு தோணுது. யார் வண்டியோ என்னவோ. எனக்கு வேற வழி தெரியல, மன்னிச்சுக்க. அண்ணே. என்னடா? ஐயோ, அங்க பாருங்க அண்ணே. இவன் வேற
வியாபாரம் நடத்தி புட்டா உரைக்கிற தினசுல தாய உலகத்தை மயக்கி புட்டா அண்ணி உங்க வண்டியை எடுத்துட்டு போறாங்கன்னு தாண்டி போனாலே பூவாசம் அண்ணி என் கூட பேசும். என்ன அழகா புல்லட் ஓட்டுறால இப்பதான்டா என் புல்லட்டுக்கே ஒரு கலை வந்திருக்கு. இது வரைக்கும் உங்க வண்டி யாரும் தொட்டதில்ல, என்னையும் தொட விட்டதில்ல. அப்படி இருக்கும்போது அண்ணி இவ்வளவு ஸ்பீட் ஆக்சிடென்ட் திருவிட்டு போறாங்கன்னா நிச்சயமா அதுதானே. டேய் நிஜமாவடா சொல்ற? உண்மையா தானே, அதே தானே. எல்லாரும் ஹார்ட்ல அம்பு விட்டு லவ் சொல்லுவாங்கல்ல, ஆனா அண்ணி புல்லட்லயே அம்பு விட்டு இருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? டே ரவுடி பயலே, டே ரவுடி பயலே, இப்படி வெட்டியா டீக்கல்ல உட்காந்துருக்கியடா, என்ன ஃபாலோ பண்றான்னு அர்த்தம். அதனால நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன். ஏய் நீ என்ன பூ பறிக்க போற? மூடிட்டு வாடா. கிரி